கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 4 யோகநாதனும் காமதேவனும். தொடர்ச்சி. பிரம்மதேவனுக்குரிய மனோவதி என்னும் நகரம் மிகவும் சிறப்பானது, மிகவும் மங்களகரமானது. அங்கே வியப்பூட்டும் எண்ணிறைந்த நந்தவனங்களும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் மலையருவிகளும் உள்ளன. எந்த பருவத்திலும் பூத்து மலரக்கூடிய பூக்களோடு அழகு பொழிவதும் நிழல் தருவதுமான மரங்களும் அப்பட்டினத்தில் நிறைந்திருந்தன. விலா, அரசு, கூந்தல் பனை, நெல்லி, ஒட்டு மாமரம், ஆல், அத்தி, மா, நாகை, கல்லாழை, வெல்வேல், அழிஞ்சில், புளி, எலுமிச்சை, எருக்கு, வேம்பு, தும்பை, பேரீச்சை, இலந்தை, ஏலிளம்பாலை, அசோகம், பெருங்குமல், பாக்கு, பிலா, வில்வம், சந்தனம், பாதிரி, இச்சி, அகில், உன்மதம் முதலான பல வகையான மரங்களும் மனோவதி பட்டினத்தில் எப்போதும் பொலிவுற விளங்கும். அங்குள்ள மாட மாளிகைகள் மனதை கவரும் வண்ணம் மிகவும் வியப்பூட்டும். பலவித இரத்தினங்களின் ஒளியோடு வினோதமான முறையில் ஜொலித்துக் கொண்டிருக்கும். அளவு கடந்த ஆசை, கோபதாபம் முதலான உட்பகைகளெல்லாம் அந்நகரத்தில் இடமே இல்லை. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மகத்தான மனோவதி பட்டினத்தில்தான் தேவர்களால் வணங்கப்பட்டு பிரம்மதேவன் பிரகாசிக்கிறார். வேத எழுத்துக்களை அணிகலனாக அணிந்திருக்கும் தம் பத்தினியான சரஸ்வதி தேவியுடன் திவ்யமான சிம்மாசனத்தில் நான்முக பிரம்மன் வீற்றிருந்தார். உலகிற்கு பிதாமகரான அவரை தேவர்களோடு தேவேந்திரன் வந்து வணங்கி நின்றான். பிரகஸ்பதி முதலான தேவர்களும் தோன்றி நான்முக பிரம்மனை வணங்கி, கலைமகள் நாதனே, எங்களுக்கெல்லாம் தாய், தந்தை, குரு, பிதாமகன், சகோதரன், நண்பன், ஐஸ்வர்யம், தெய்வம் அனைத்தும் நீங்கள்தான். எல்லா ஜீவன்களின் சேர்க்கையான சமஷ்டியும் பிரிந்திருப்பனவான வியஷ்டியையும் நீங்கள்தான். உலகத்தின் தலைவனும் தத்துவ பொருளும் அந்த தத்துவ பொருளின் உட்கருத்தை அறிந்தவரும் அவற்றிற்கு எட்டாத நிலையில் உயர்ந்து இருப்பவரும் மாயா பிரபஞ்சங்களிலிருந்து வேறுபட்டவரும் நான்முகனாகிய தாங்கள்தான். உலகனைத்தையும் ஆக்குதல், காத்தல், அழித்தல், அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்னும் முத்தொழில் புரிபவரும் நீர்தான். ருக், யஜூர், சாமம் அல்லது அகாரம், உகாரம், மகாரம் இம்மூன்றுடன் கூடிய ஓம் எனப்படும் பிரணவமும் கேள்வி, கர்ம பலன், ஸ்வர்க்கம் என்பனவும் முகத்திலிருந்துதான் வெளிவந்திருக்கின்றன. முத்தொழில் புரியும் மும்மூர்த்திகளின் சொரூபமான உமக்கு எங்களது நமஸ்காரம். சகல நாயகரே, பிரம்மாவாக இருந்து நீரே உலகை படைக்கிறீர். திருமாலாக இருந்து நீரே உலகை காத்தருள்கிறீர். பரமசிவனாக இருந்து நீரே சராசரமாக இந்த உலகத்தையும் வெகு விரைவில் அழிக்கிறீர். ஜனநாதராக உமக்கு நமஸ்காரம். உலகை படைக்கும் உமக்கு நமஸ்காரம். ஈஸ்வரா, அனைத்திற்கும் மூல காரணமான உனக்கு நமஸ்காரம். உம்மிலிருந்து வேறுபட்டதாகவும்
வியப்பூட்டுவதாகவும் உள்ள இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உள்ளேயே அடங்கியிருக்கின்றன. எல்லா ஜீவன்களும் உமக்கு வசப்பட்டுள்ளன. அத்தகையவரான உமக்கு நமஸ்காரம் என்று போற்றித் துதித்தார்கள். தம் இருக்கை தேடி வந்து வணங்கி துதித்து நிற்கும் அதி உன்னதமான தேவர்களை நோக்கி கருணைச் செல்வரான பிரம்மதேவன் அருள் புரிய மனம் கூர்ந்து கூறலானார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.